எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு போகி திருநாள். எல்லாருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த போகி திருநாளோட கான்செப்டே பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பழையன கழிதல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத, அதாவது பொருட்கள் நினச்சி எல்லாத்தையும் மக்கள் அதை இப்போ எரிக்கிறாங்க, அது வேறு. பட் இருந்தாலும் தேவையில்லாத பழக்கங்களோ இல்லை தேவையில்லாத விஷயங்களோ இருந்தால் அதெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக புதியன புகுதல் அப்படின்ட்டு புதுசாக நல்ல விஷயங்கள் அப்படின்ட்டு வருஷம் இந்த ப்ராசஸ் நடக்குது. நம்ம மக்களும் நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் தேவையில்லாத அதெல்லாம் எடுத்து நம்ம ஃபயர் பண்ணி அக்னி பகவானுக்கு இரையாக்கிடுறோம். நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன விஷயங்களை சொல்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் தேவையாக இருந்த சில பொருட்கள் இல்லை சில விஷயங்கள் சில சமாச்சாரங்கள் எல்லாத்தையுமே ஃபயர் அது தேவைப்படலை அப்படிங்கிறப்போ அது ஒதுக்கி வைக்கப்படுது. ஒதுக்கி வச்ச கொஞ்ச நாளில் அதுக்கான நேரமும் காலமும், அதாவது இந்த மாதிரி போகி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை வச்சு அதை இந்த மனுஷங்க ஃபயர் பண்ணி எரிச்சிடுறாங்க. மனுஷ வாழ்க்கையும் இப்படி தானே. அதாவது பிறக்கிறப்போ கொண்டாடுறாங்க மக்கள், வளர வளர எல்லா விழாக்களும் எல்லா சிறப்புகளும் எல்லாமே நடக்குது. அந்த இப்போ மக்கள் மக்கள், அதாவது நம்ம போல் சாதாரண மனிதர்கள் இங்கே எடுத்து அவங்களுக்கான என்னென்ன இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன சேர்க்கணும், அவங்க தான் என்ன சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி எடுத்து கொஞ்ச நாள் வாழ்ந்து இல்லை பல வருஷங்கள் வாழ்ந்து எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, இல்லை அவங்களுக்கு வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்படுறாங்க. ஒதுக்கப்பட்டு ஒரு ஓரமாக அவங்களுடைய வாழ்க்கை நகல ஆரம்பிச்சிருது. இது எல்லாருக்கும் பொருந்தும். இதில் ஏழை பணக்காரன், பக்திமான், பாவம் செஞ்சவன், நல்லவன், கெட்டவன், அயோக்கியன், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் படித்தவன், படிக்காதவன், அறிவாளி, முட்டாள் எல்லாருமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தால் அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டு மொத்தமாக இது தேவையில்லை அப்படின்னு எப்போ இருக்குன்னா இந்த உடம்புலேருந்து உயிர் போனதுக்கப்புறம் அன்னைக்கு எரிச்சிடுறாங்க. ஸோ போகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாதது எரிகிறது. இந்த நல்ல நாளில் நாம் என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு என்னோட கோரிக்கை என்னென்னா, ஒரு நாள் நாம் இருக்கிற இந்த உடம்பும் எரிக்கப்படும். அது கூட போகி தான். எரிகிறதுக்கு எல்லாமே போகின்னு தான் பேர். தேவையில்லாத எரிகிறது. ஸோ இந்த உடம்பு ஒரு நாள் தேவையில்லாமல் போயிடும். அந்த தேவையில்லாமல் இந்த உடம்பு போகிறதுக்கு முன்னாடியே இந்த உடம்பால் நம்ம என்ன நல்ல விஷயங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ ஏதாவது நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ராவலிங் டைம், இந்த பர்த் அண்ட் இன்பிட்வீன் பர்த் அண்ட் டெத்துங்கிறது ஒரு ட்ராவலிங் டைம். இந்த ட்ராவலிங் டைமில் எவ்வளோ ஆரோக்கியமாகவும் எவ்வளோ சந்தோஷமாகவும் வச்சுக்கங்க. நீங்கள் 4 வீடு, 7 காரு, எத்தனை உறவுகள், சொந்தம், நான் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு ஆள் அம்பு சேனை, நான் வேலை பார்க்குறேன், அப்படி இப்படின்னு என்ன வேணால் ஒரு மனுஷன் நினச்சாலும் இந்த உலகத்தில் அவன் வாழ்கிற இடம் இந்த உடம்பு மட்டும்தான். அவன் உடம்பு மட்டும்தான். ஒன்ஸ் இங்கேருந்து டெபாச்சர் ஆயாச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு கம் பேக். ஸோ அதனால் இந்த போகி திருநாள் நம்ம உள்ள மனசில் இருக்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி தேவையில்லாததை தூக்கி போட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை, நீங்கள் தேவையில்லாத தூக்கி போட்டாலே தேவையாக இருக்கிறது உள்ளே வந்துடும். அவ்வளோதாங்க. நன்றி. நாளை பொங்கலுக்கு சந்திப்போம்.